விளையும் இருந்து வள்ளுவர் பெருமான் மிக அழகாக இந்த குறளை கூறியிருப்பார். அதாவது விருந்தோம்பல் என்பது தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டிற்கே உரிய மிக சிறந்த பண்புகளில் ஒன்று. விருந்தோம்பல் தமிழர்களுக்கு மட்டும் உரிய ஒரு பண்பாக இதுவரையும் இலக்கியங்களாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், விருந்தோம்பல் என்பது தமிழ் மக்களுக்கே உரிய ஒன்றாக கருதப்பட்டிருந்தது, கருதுகிறோம், நானும் கருதியிருந்தேன். ஆனால் அதனை சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு நான் காசி தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை புரிந்தேன். அப்போதுதான் நான் தமிழர்களுக்கு மட்டுமல்ல விருந்தோம்பல் பண்பு, இந்த இந்திய அல்லது வட இந்திய மக்களுக்கும் மிக சிறந்த பண்புகளில் இந்த விருந்தோம்பல் பண்பு இவர்களுக்கும் உரியது, தமிழர்களுக்கு மட்டுமன்று இவர்களுக்கும் உரிய பண்பு என்று நான் அன்று அறிந்தேன். இங்கு பார்த்தேன். வந்தவுடன் எங்களை வரவேற்ற விதமாக இருக்கட்டும், மாலை மேல் மாலை சால்வை, உணவு, தேதி, இப்படியாக முகம், அந்த வள்ளுவர் குறிப்பிட்டது போல நோக்க பிழையும் அனிச்சம், அந்த பார்த்தாலே அப்படி லைட்டாக பார்த்தாலே அந்த அனிச்சம் பூ என்பது வாடிவிடும். அதே போல முகம் தெரிந்து அந்த விருந்தினர்கள் வரும்போது நாம் முகம் வளர்ந்து சிரிக்காமல் அவர்களை வரவேற்காமல் இப்படி பார்த்தாலே அந்த அப்படி முகம் தெரிந்து இப்படி பார்த்தாலே அந்த நட்பு அல்லது அந்த விருந்து அல்லது அந்த விருந்தோம்பல் கெட்டுவிடும் என்று வள்ளுவர் பெருமான் குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த குரலுக்கேற்ப நீங்கள் இன்று எங்களை விருந்தோம்பி எங்களை வரவேற்றீர்கள். அதற்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சார்பாகவும் எங்களை இங்கு அனுப்பி வைத்த எமது நிறுவன இயக்குனர் பேராசிரியர் சந்திரசேகரன், பேராசிரியர் குணேஸ்வரி மேம், எங்களை இங்கு இந்த ஏற்பாட்டை அழைத்து எங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கோவிந்தராஜன் சார், என்னோட வருகை குறித்த எமது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.